நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தோடர்கள், கோத்தர், குறும்பர், இருளர், தேன் குறும்பர் இப்படின்னு சொல்லி பல பழங்குடியின ட்ரைப் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க சின்ன சின்ன வில்லேஜில். அந்த மாதிரி யாருக்கும் தெரியாத ஹிட்டனான ஒரு வில்லேஜை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கமே. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மந்துக்கு தாங்க போக போகிறோம். தோடர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் நீலகிரியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம் அவிலாஞ்சி. இந்த நதிக்கரை ஓரத்தில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களோட கிராமத்தை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 1500 பேர் மட்டும்தாங்க அந்த தோடாஸ் ட்ரைப் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கம்மியான மக்கள் தொகை கொண்ட ட்ரைப்பு. அதுவும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சரை கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க நமக்கு தெரியாமலே. ஸோ அவங்களோட வில்லேஜை போயிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லா ட்ரைபுமே வேட்டையாடி உணவை சாப்பிடுவாங்க, உருவ வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ சுத்தமாக எந்த உயிரினத்தையும் கொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அன்போடு வாழக்கூடிய ஒரு ட்ரைப் பீப்புள் இவங்க. இவங்க எருமை மாடுகளை வளர்த்து பால், பழம், தேன், திணை, மோர், நெய் அப்படி அதை உணவாக உட்கொண்டு, ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களே ஆடைகள்லாம் நெய்கிறாங்க. ஸோ அந்த ஆடைகளை இவங்க உடுத்திக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரைப் வில்லேஜுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அதுவும் ஃபேமஸான சுற்றுலாத்தலம் அவிலாஞ்சி பக்கத்துலேயே இருக்குது. நிறைய டைம் நீங்கள் அவிலாஞ்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கிராமத்துக்கு நம்ம இன்றைக்கி போயிட்டு அங்கே அது இருக்கக்கூடிய ட்ரைப் பீப்புளோட பேசிட்டு அவங்களோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வில்லேஜ் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்படி கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிலாஞ்சி. இங்கேருந்து நம்ம இந்த ஆஃப் ரோடில் கொஞ்சம் தூரம் பயணித்து அந்த 2 வில்லேஜை போய் ரீச் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோலை காடுகள் தான். தம்பி அவர் பார்த்திங்கன்னா தோடாஸ் தான். ஸோ தம்பி நானும் தான் இல்லை நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ போகணும்? ஒரு 1 கிலோமீட்ரு, 1/2 கிலோமீட்ரு. இதுக்குள்ளே சிறுத்தை, காட்டெருமை எல்லாம் இருக்குமா? அப்படியா? இப்போவுமா? இப்போ வராது, ஆனால் மேலே வராது. இருக்கும், ஆனால் இருக்கும். இதுக்குள்ளே பார்க்க கூட வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் வரும். அப்போ இதில் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஆனால் நைட்லாம் எப்படி வருவீங்க? இல்லை நடந்து வர மாட்டீங்க? ஒவ்வொரு டைம் அர்ஜென்ட் எமர்ஜென்சினா நடந்து வருவீங்க. மற்ற நேரத்தில் வண்டி வந்துடும். வண்டிக்கு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருவீங்க. அப்பா என்ன ப்ரோ இது இப்படி இருக்கு காடு? உள்ளலாம் இருட்டாவில் இருக்கு. செம இருட்டாக இருக்குங்க காடு. இப்படிலாம் வர்றதுக்கே செம பயமாக இருக்குது. ஆனால் ஆஃப் ரோடு தான். இதெல்லாம் என்ன இப்படி ஒரு மாதிரி எல்லாம் மாடுங்க ஏறி போயிருக்கா? எருமைங்களோட வழி, அதோட வழித்தடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா தோடாஸ் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு ட்ரைபுங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இவங்க இருக்காங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 1500லேருந்து 2000 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ட்ரைப் பீப்புள், அமைதியான ஒரு பீப்புள். இப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து சோலார்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க மாதிரி ரீசெண்டாக போட்டிருக்காங்க சோலார்லாம் ஒரு சில இடத்துல. பறவைகளோட சத்தமே சூப்பராக இருக்குது. எல்லா ட்ரைபுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேட்டையாடி அந்த மாதிரி வந்து சர்வே பண்ணுவாங்க, வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்க வந்து எருமைகள், என்ன ப்ரோ, எருமைகள் தான். எருமைகளை வளர்த்து அதுலேருந்து பால், தேன், பழம், திணைகள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு வாழ்ந்தவங்க. இப்போ வந்து கல்ச்சர்லாம் மாறிடுச்சு. ஸோ ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹிடனான பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னமும் பழைய கல்ச்சர் மாறாமல் எருமைகளை வளர்த்துக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர் அதை வந்து சாப்பிட்டுட்டு திணைகள்லாம் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அதில் வந்து இந்த வெண்ணெயை வந்து ஊற்றி அதை வந்து கடைஞ்சி சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பா செம குளிருங்க. இந்த சோலைக்குள்ளே வந்தோடனே எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. தனியாலாம் அதுக்குள்ளே வரவே முடியாது ப்ரோ. பயந்தான். எப்படி தான் வர்றீங்க நீங்களா? இல்லை பயப்படாம பார்த்துருக்கீங்களா? இல்லை சிறுத்தையெல்லாம் அப்படியா? நம்மளை பார்த்தா என்ன பண்ணோம்? துரத்துமா? நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அது ஒன்றும் பண்ணாமல் போயிடும். அப்படியா? உங்களை துரத்துருக்கா? அந்த மாதிரி துரத்துனா ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு சவுண்டு போட்டு ஓட வேண்டியதான். அது பிடிச்சிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வனப்பகுதிகள்லாம் இருக்கும்போது கான்ஃப்ளிக்ட் வந்து அடிக்கடி நடக்குதுங்க. வேறு வழியில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில். கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால மூச்சு வாங்குது. தம்பி நல்லா மூச்சே வாங்குறது இல்லை. நல்லா நடந்து வர்றாப்புல பழக்கம் ஹில்ஸ்லேயே போயிட்டு. ஃபைனலாக வந்துட்டோம் இவங்களோட அந்த மந்துக்கு, வில்லேஜுக்கு. இந்த வில்லேஜ் பேர் என்ன ப்ரோ? அந்த வில்லேஜ் மந்து பேர் தெப்பக்கோடு மந்து. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மந்து இருக்குது பாருங்கள். அந்த மந்து பேர் ப்ரோ ஒல்லி மந்து. ஸோ இந்த 2 வில்லேஜ் தான் ரொம்ப ஹிடனான வில்லேஜ் தோடாஸோடது. எல்லாம் ப்ரைவேட் வெளி ஆட்களோட இடங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் வந்ததுனால இலைக்குதுங்க. ஸோ அதாங்க அந்த மந்து. இப்போ எல்லாம் வெல் எஜுகேட்டட் ஆகிட்டாங்க எல்லா டைப்ஸும். மேக்ஸிமம் ஊட்டி மேலே வந்து நீலகிரியில் வந்து எல்லாம் இடம் இருக்கிறதுனால எல்லாம் பணப்பயிர் வந்து விளைவிக்கிறாங்க, இந்த வெஜிடபிள்ஸ்லாம். அதனால் அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை இல்லை. எல்லோரும் வெல் செட்டில் தான் தோடாஸ்லாம். ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் இந்த மந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆன மாதிரி தான் இருக்குது. என்ன ப்ரோ? வறுமையெல்லாம் கிடையாது, நல்லா செட்டில் தான். இதெல்லாம் ஸ்ட்ராபெரி தானேங்க? ஸ்ட்ராபெரி தான். பார்த்தாலே தெரியுது. சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க டிராக்டரில். உங்களோட தான் அந்த எஸ்டேட்டு? சரிப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான், தோடாஸ் அவங்களோட எஸ்டேட்டு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
தேயிலை பறிச்சிட்ருக்காங்க. பாருங்க எல்லாம் வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. தம்பி வந்து லோக்கல் அவங்களோட ஸ்லாங்கில் தான் பேசினாப்புல, அவங்களோட லாங்குவேஜில். இப்போ அவங்களோட வில்லேஜுக்கு போயிட்டு இப்போ கோவிலை போய் பார்க்க போகிறேங்க. இதெல்லாம் இங்கே வந்தாச்சுங்க. சரிங்க ப்ரோ. அம்மா அவங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தம்பி வந்து இந்த மந்திலே உள்ள ஒரு தோடாஸ் தான், யங் ஜென்ரேஷன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு யங் ஜென்ரேஷனுங்க அவர். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஷூவெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அவங்களோட கல்ச்சரை வந்து நம்ம கண்டிப்பாக கீப் பண்ணோம். ஏன்னா நிறைய வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபெஸ்டிவல்லையும் கலந்துருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த புல்லில் வந்து கால் வச்சு நடக்கிறதுக்கே அக்குபஞ்சர் மாதிரி. பிரதர் உங்கள் பேர்? என் பேர் வந்துட்டு விக்னேஷ் குட்டர். விக்னேஷ் குட்டர். இது வந்துட்டு டோடா ஹாம்லெட்டில் வந்துட்டு தெப்பக்கோடு மந்தன்னு சொல்லுவாங்க. சரிங்க ப்ரோ. இங்கே தான் நாங்கள். சூப்பர் ப்ரோ, சூப்பர். எத்தனை தலைமுறையாக இருக்கீங்க, ஏதாவது தெரியுமா? எங்கேங்களா? இங்கே நாங்கள் வந்துட்டு டோடாஸ் உருவான காலத்துலேருந்து இந்த ஹாம்லெட் இங்கே தான் இருக்குது. அப்படியா? ஒரு 2000-3000 வருஷமா? 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்துட்டு இவங்க இங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரங்களாக இருக்குது. அப்படியா? முன்னாடி எவ்வளோ இருக்காங்க? 3500. ஓ, 3500 வருஷம். சூப்பர் ப்ரோ. ரொம்ப பழமையான ஒரு கல்ச்சர் தாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. 3500 வருஷமாக இவங்க வந்து இங்கே தான் வந்து குடியில் அமைச்சு வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த எருமைகள், இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு, அதை வந்து உணவாட்கொண்டு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பால், பழம், தேன், திணை இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்காங்க. ஸோ இவங்களோட கோவில் அருமையாக இருக்குது பாருங்கள் கோவில். ஸோ இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா ப்ரோ? வந்துட்டு எங்களோட கோயில். சரி ப்ரோ. இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேடப் ஆஃப் வந்துட்டு இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு இதை பில்ட் பண்ணுவோம். சரி. ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு போய் பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு கல் இருக்கும். கல் மட்டும்தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட காட்டில் கிடைக்கிற போஸ்ட்ஸு ப்ளஸ் பெரம்பு, சரிங்க ப்ரோ, அப்புறம் மூங்கில், இதெல்லாம் வச்சு ஒரு இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து சூப்பர். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பில்லு. இதெல்லாமே வந்துட்டு வேற வேற லொக்கேஷன்லேருந்து எடுத்துருது. அப்பர் பவானி, அப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா சைடு, சரிங்க ப்ரோ, ஹோட்டலில் போய் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. காட்டுக்குள்ளே இருக்கு. அதாவது நீங்கள் வீடு கட்டினதும் இப்படி தான் கட்டி வாழ்ந்துருக்கீங்க. ஸ்டார்டிங் இப்படி தான். ஸ்டார்டிங்லலாம் ஜென்ரேஷன் மாற மாற கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆக கொஞ்சம் இது வந்துட்டு கொஞ்சம் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும். அதுக்காக இப்போ ஜென்ரேஷன் மாற மாற கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்க. எல்லோரும் நாகரிகமான உலகத்தில் வந்து கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டி வாழ்ந்தாலும், ஸோ ஆதி காலத்தில் இவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. கற்களை வச்சு இந்த மாதிரி குடிலெலாம் அமைத்து வாழ்ந்துருக்காங்க. இவங்களோட தெய்வங்கள் பார்த்திங்கன்னா உருவ வழிபாடெலாம் கிடையாதுங்க, ஐம்பூதங்கள் தான் இவங்களோட தெய்வம். ஸோ புல்லெல்லாம் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், இது வந்து பூசாரி அவங்க தங்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பூசாரி அப்படின்னு ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்தாச்சுன்னா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணணும். பிளாக் கலரில் ஒரே ஒரு வேஸ்டிங் மட்டும்தான், வேறு இல்லை. ஃபுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணை இல்லாட்டி ரைஸில் வந்து மோர் ஊற்றி கடைஞ்சி சாப்பிடுவாங்க. வேறு ஃபுட்டே சாப்பிடக்கூடாது. என்ன ப்ரோ? அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பூசாரியாக இருந்திருக்கீங்களா? அப்படியா? அருமை அருமை. எவ்வளோ பாஸ்டிங்லாம் எப்படி இருப்பீங்க? பாஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இதோட மெயின் ரோல் வந்துட்டு எருமை பஃபலோ தான். பஃபலோ இன்கேஸ் இல்லைன்ற பட்சத்தில் எங்களால் வந்துட்டு டெம்பிள் ஓப்பனே பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு கோவிலுக்கு ஒரு பஃபலோ இருக்கும். அந்த பஃபலோட கறந்து அதில் இருக்க பால் வந்து பால், வெண்ணெய், தயிர் மட்டும்தான் வந்துட்டு பூசாரி யூஸ் பண்ணுவார். அந்த பால் யூஸ் பண்ணி வர்ற நெய்யை தான் வந்துட்டு தீபம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தீபம் யூஸ் ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மலைகள் பேர், ஆறுகள் பேர், இதை சொல்லி தான் வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஓ சூப்பர் ப்ரோ.
அந்த நெய் அந்த பூக்கள், தாவரங்கள், விலங்கு, மலைகள், சின்ன சின்ன குன்றுகள், அதோட பெயர்களை சொல்லி வந்துட்டு வழிபடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு எங்களோட ப்ரேயர்ஸ் இருக்கும். இயற்கை பேஸ் பண்ணி தான், இயற்கையோடு இயற்கை சார்ந்து. இங்கே எருமையோட படம்லாம் வரைஞ்சிருக்கீங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து எருமைகளை வந்து தெய்வமாக வழிபட மாட்டீங்க. எப்படின்னா இந்த டெம்பிள் ஓப்பன் பண்ணணும், இதோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எறும்புறதா தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்கள் வாழ்வியலோட கலந்துருச்சு. இப்போ ஃப்ரம் வந்துட்டு பர்த் டு டெத் வரைக்கும் எல்லா ரிச்சுவல்ஸுமே வந்துட்டு எங்களோட எருமையோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிறப்புலேருந்து இருப்பு வரையும் வாழ்வோட கலந்தது உங்களுக்கு. ஆனால் இதோட வாயில் கதவு பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக இருக்கு. அதில் சூரியன் வரைஞ்சிருக்கீங்க. சூரியன், நிலா, அந்த மாதிரி இயற்கை தாங்க. அப்போ பூசாரியாக நீங்கள் இருக்கும்போது எத்தனை மாதங்களா நாட்களா நீங்கள் வந்து பாஸ்டிங் இருப்பீங்க? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஃபுல் நிறைய மந்த்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு தார்நாடு மந்த்ன்ற அந்த ஹேம்லெட்டில் மட்டும்தான் வந்துட்டு 365 டேஸுமே வந்துட்டு கோயில் சர்ப்ரைஸ் பேஸ்ல ரன் ஆகிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட எருமைகள் பற்றாக்குறையா இருக்கிறதுனால இயர்லி ட்வைஸ் ஓபன் பண்ணுவோம். 15 to 20 டேஸ் இருக்கும். 20 டேஸ் இருந்துட்டு அப்புறமேட்டு கடைசியில வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எண்டா இருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பஃபலோக்கு வந்துட்டு செரிமனி பண்ணுவோம். பூத்திர சாஸ்திரம் அதை வச்சு பஃபலோவுக்கு வந்துட்டு நாங்க ஒரு செரிமனி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களோட கோயில் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தான் ஓபன் ஆகும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை ப்ரோ. பர்பவானில சரிங்க ப்ரோ. அது வந்துட்டு எங்களோட ஹேம்லெட்ல அது ரொம்ப பெரிய கோயில். அதுல வந்துட்டு இயர்லி வந்துட்டு நாங்க 3 months போவோம். 3 months போய் ரிட்டர்ன் வருவோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அதோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அதுல ஹவுஸ் கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹவுஸ்ல தான் இருக்கும். அங்க வந்துட்டு கரண்ட் இருக்காது, பவர் சப்ளை இருக்காது, அப்புறம் வந்துட்டு சிக்னல் சுத்தமே இருக்காது. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான என்வரன்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டும் இந்த மாதிரி தான் இருந்தது இங்கே. வெளி மனிதர்கள் வந்து வாழ வாழ உங்களோட கல்ச்சரும் அப்படியே இதாகிடும். கல்ச்சர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்கு. மற்றபடி வேறு எதுலையுமே அதில் எங்கள் கல்ச்சர் மாறல, அதை பிட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நல்ல அருமையான இயற்கையான ஒரு இடம். ஸோ அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ் கோடில் தான் உள்ளே வரணும். ட்ரெஸ் கோட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு வேஸ்டி கட்டுவோம், தென் வந்துட்டு ஷால், அதை பூத்துக்குழின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃப்ரம் பர்த் டு டெத் வரைக்கும் எல்லா ஈவெண்ட்ஸுமே நாங்கள் அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அண்ட் இந்த நம்ம கோயிலுக்குள்ளே போகணுன்னா இதுக்குள்ளே போகணுன்னா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு எங்களோட ட்ரெஸ் கோடில் மட்டும்தான் உள்ளே போவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போவும் நீங்கள் உங்களோட கல்ச்சரை மதிக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. உண்மை ப்ரோ. மொத்தமாக இப்போதைக்கு எவ்வளோ யங்ஸ்டர் இருப்பாங்க உங்களோட இதில்? எங்களுக்கு வந்துட்டு டோட்டல் 14 கிளான்ஸ் இருக்குது. அந்த 14 கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1400 பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அதில் யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 550 இருப்பாங்க. ரொம்ப கம்மி தான். சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ. கொஞ்சம் ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதா கம்மியாகுதா? ஒரே டீசென்ட் லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டு. ஓகே ப்ரோ. உலகத்திலே ஒரு 1500 பேர் மட்டும்தான் பெருமை. கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அம்மா வணக்கங்கம்மா. உங்கள் பேருக்கும்மா? அம்மா சூடாமல்லி. அருமையாக இருக்கேன். நல்ல ஒரு மலர்கள் பெயரில் நீங்கள் பேர் வைக்கிறதெல்லாம் இப்படி தான் வைப்பீங்களா எல்லாருக்கும்? பெண்களுக்கு ஆமாம், சினிமா நடிகை பெயர்கள் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. எந்த மாதிரி பூக்கள் பேர் வைப்பீங்க? சென்னுனா மகேசன் அப்படின்னாங்கம்மா. சரி சரி. சின்னன்ட்டு அது பின்னாடி ஆட் பண்ணிக்குவாங்க. சரிங்கம்மா. வயசானவங்க ரொம்ப சீரியஸா இருக்கு. அவங்க பேர் வந்து சட்செட் பூ. பூதாங்க. இந்த மாதிரி ஒரு 5 பூக்கள் நேம் சொல்லுங்களேன், பேர்கள், பெண்களோட பேர்கள், பூக்களோட சம்பந்தப்பட்ட பேரு. அக்கா பேரு மீனா. தமிழ் என்னோட ஒய்ஃப் பேரும் மீனா தான். ஆமாக்கா. ஸோ எனக்குமா
செல்சன் பூ, சக்சின் பூ. சக்சன். என்னது? உங்க லாங்குவேஜ் வந்து தமிழ். பில்லிஜ் பூ. ம். நர்ஸுதா. தேசின் பூ, யா. தேசின் பூ, தேசனா. தேசின், தேசன் பூ. தேசிங் பூ. ஸோ இவங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி எது கூடயுமே வந்து மிங்கிலே ஆகாது. தனியான ஒரு லாங்குவேஜ். என்னங்கம்மா? ஆமாங்கம்மா. இது உங்களோட கல்ச்சரில் சம்மந்தப்பட்டது. இந்த சால் மாதிரி இருக்காது. இது பேர் என்ன சொல்லுவீங்கம்மா? இதுக்கு வந்து ஷால் இப்போ நம்ம துப்பட்டாங்கிறது ம். பெருசு வந்து பூத்துக்குழி. பூத்துக்குழி. பெருசு பூச்சிக்கிறது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதான் நம்ம எதுக்குமே உபயோகம். எல்லாத்துக்குமே. சாவானால யாராவது இறந்தாலும் ம். இது மாதிரி புதுசாக தைச்சுதான் இருக்கணும். அப்படியா? பழசு போட மாட்டோம். புதுசா கல்யாணம். நம்ம இந்த ட்ரெஸ் சாரிலாம். ஆனா இந்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு டிசைனு, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு டிசைனு. இந்த டிசைன் பேருங்கம்மா? நீங்களா போட்டீங்க கற்பனையில? கற்பனையிலே போடுவீங்க. இது இங்க வர்ற டூரிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை உங்களோட யூஸ்க்குங்களா? நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எந்த பேட்டர்ன் நல்லா இருக்கோ போட்டு. சரிங்க, சரிங்க. இது சேலுக்கு தான்? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சேல் பண்ணுவாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சூப்பர். இது எவ்வளோ நாள் ஆகும்மா செஞ்சு முடிக்க? இப்போ இது துப்பட்டான்னு சொல்லி சின்னது தான். இது தைக்கிறவங்க இப்போ நம்ம மருமக எல்லாம் 2-3 நாள் தைச்சிருவாங்க. ஓ, 3 நாள் தான். நம்ம பைசா நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செய்வீங்க. ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுப்பீங்கம்மா. சரிங்கம்மா, சூப்பர்ம்மா, சூப்பர். நன்றிங்கம்மா. பூத்துக்குழி பார்க்கலீங்களா? நம்ம பூத்துக்குழி பார்த்துருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா பார்க்கலாம். இருந்தா காட்டுங்கக்கா. எடுத்துக்கலாம். மஃப்ளரு இந்த மாதிரி துப்பட்டா. சரிங்கம்மா. இந்த மாதிரிலாம் அங்கே தைச்சி கொடுக்குறோம் நம்ம. சரிங்கம்மா. நீங்கள் பிறந்த இடங்கம்மா? நம்ம கார்டன் தெரியல. கார்டன் வந்து சரிங்கம்மா. அங்கே தான். அங்கேருந்து இங்கே கட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. எத்தனை வயசில் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுங்க? 17 வயசு. 17 வயசில் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அப்போ கார்டன்லேருந்து இங்கே எப்படி வருவீங்க? ஒரு 20 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸு. ஊட்டி. அங்கேருந்து இங்கே நடந்து தான் வருவீங்களா? பஸ் இருக்கு. இல்லை அப்போ சின்ன வயசில்? அப்போனா எங்களோட நடதா நமக்கு. நடதா? நல்ல நட. இப்போதான் நடக்க முடியாதுன்னு வண்டி பண்ணிக்கிறோம். நல்லா நடக்கும் தான் நல்லா இருக்குது. வரலாம். ஊட்டியிலேருந்து இங்கே வரையும் நடந்தே வருவீங்க? சரிங்கம்மா. அது வரையும் பஸ் இருந்தது அப்போவே? சரிங்கம்மா, சரிங்கம்மா. இந்த மாதிரி ஒரு கலாட்டா இல்லை. இப்போல்லாம் பாரு புள்ளி இங்கே படுத்தாருமே பிடிச்சி போகுது. பகலில் இங்கே வருது. பொண்ணு குட்டிக்கு எல்லாம் பயமாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிங்கம்மா. தனியா வாங்கிடுவாங்க. மட்டுமே வந்துட்டு 1500. அதுக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணி வெளியே நம்ம ஆட்களுக்கு கொடுத்தாலே வந்துட்டு 16,000. அப்படியா? 16,000மா? உங்களோட மக்களுக்கு கொடுத்தாலே? மக்களுக்கு 14,000. சூப்பரா இருக்கு. கடையில வரும்போது இந்த ஒயிட் இது மட்டும் தான் இருக்கும். இது ஃபுல்லா நீங்க தான் இது பண்றது இந்த டிசைன்? இது மேரேஜ் சரிங்கக்கா. மேரேஜ் இதுக்கெல்லாம் நீங்க மேல வந்து போத்திக்குவீங்க. எந்த மாதிரி வெளியாட்களுக்கு வித்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. எங்களோட ஆட்களுக்கு எடுக்கிறதுக்கே வந்துட்டு சிமெண்ட் ப்ரோ அழுக்காக்கிறாங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஓ, அருமை அருமை. ஒரே செகண்ட். சரி. ஷர்ட் காட்டுங்கக்கா. இதெல்லாம் நீங்களே செய்கிறது தான்? சூப்பர், சூப்பர்க்கா, சூப்பர். இப்போ இதை போட சொல்கிறேன். அப்படியே மாப்பிள்ளை ராஜா பௌதூர் மாதிரி இருக்கு. அருமையாக இருக்குது. இந்த நல்ல ஒரு கலை நயத்தோடு நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறது
அதுவும் நம்மளே செஞ்சு நம்மளே செஞ்சு. ஆமாம். இப்போதான் முதல்ல 11 ரூபாய் இருந்தது பெட்டி. இப்போ 1400 11 இருந்தது, இப்போ 1400 கிடைக்கிறதும் இல்லை. சரிங்கம்மா. நல்லா ஃப்ரீ டைமில் அழகாக அப்படி உட்காந்துட்டு பெண்களோட ஆர்ட் ஒர்க் இது. அந்த காலத்துலேருந்து இவங்க வந்து இப்படி தான் தச்சு போட்டிருக்காங்க. அருமை ப்ரோ, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. நல்லா ஷர்ட்டு. சரி. இது சின்ன ஷால் இது இப்போ அவங்க இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வேணும்னா சேல்ஸ் பண்றோம். அப்படிங்க. சென்டர்ஸ் இருக்குது ஊட்டியில். இதுக்கு அந்த பெருசுல கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ரேட் ஜாஸ்தியாக இதுக்கு இருக்கும். நாங்க சேல்ஸ் பண்ணலாம். இது எவ்வளோங்கக்கா வரும்? கொஞ்சம் எங்களுக்கு சொந்த யூஸ் இது. யோஸ் ஓகே, சரிங்கக்கா. இது நீங்கள் சேல்ஸ் சென்டருக்கு கவர்மெண்ட்லேயே கொடுத்துட்டு கொடுப்பாங்க. இந்த பார்டர் இருக்கும். சேல்ஸ்னா இந்த பார்டர் இருக்கு, Black and red இருக்கும். ஷால் அந்த மாதிரி இருக்கும். சரி அதுக்குள்ள நாங்க சேல்ஸ் பண்ணி சரிங்கக்கா. இந்த மாதிரி ரெட் அண்ட் Black இருக்கு. சரிங்கம்மா. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமை. நல்லா இந்த காற்றோட்டத்தில் இயற்கையோடு உட்காந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை மேக் பண்ணுவீங்க. ஓ, கோட்டா, அருமை அருமை அருமைக்கா, சூப்பராக இருக்குது. கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் டிசைன் இது கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கோம் டிசைன்ஸ். ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஒரே மாதிரிங்களா இல்லை வேற வேற? டிசைன்ஸ் இதே மாதிரி பெல்ட்ல வந்து இந்த டிசைன்ஸ் போடலாம். பெல்ட் போட்டா அந்த டிசைன்ஸ் ஒண்ணுதான். இங்க பாத்தீங்களா இது ஒரு டிசைன் இருக்கு, இது ஒரு டிசைன் இருக்கு. சரிங்கக்கா. இப்போ அது ஒரு டிசைன் இருக்கு. இது விதமா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம். இப்போ இந்த பூ பாத்தீங்களா, இந்த பூ ஒரு டிசைன்ஸ், இந்த பூ ஒரு டிசைன், அதெல்லாம் விதவிதமா இருக்கும். நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்கக்கா. சூப்பராக இருந்தது. நம்ம பிரதர் அவங்கள்ட்ட பேசினோம், அந்த அம்மாட்டையும் பேசினோம். சூப்பராக அவங்களோட கல்ச்சரை சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பைக்கு எப்படி கிடக்குன்ட்டு பாருங்கள், சும்மா அப்படியே தூக்கி போட்டாங்க. இது எல்லாமே அவங்களோடது தான். அந்த இடம் தோடாஸ் அவங்களது. இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க ஸோ திரும்பியும் நம்ம மட்டும்தான் அந்த வழியில் போக போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி டைகர் லெப்பர்ட்லாம் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பேசிகிட்டே போகலாங்க, வேகமாக போகலாம். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த பஸ்ஸு வந்துடும், அவிலாஞ்சி போன பஸ்ஸு. 11:30க்கு ஊட்டியிலேருந்து எடுத்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 அந்த டைம் ஆச்சுங்க. ஸோ அப்போ அவிலாஞ்சி போயிட்டு 1:30க்கு வந்துடும் அப்படின்னாங்க. 1:30லேருந்து 1:45 இங்கே வந்துருமாம்மா. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அதை செஞ்சு தனியாலாம் வந்துடாதீங்க. ஸோ வெஹிக்கிளில் வர்றது தான் பெஸ்ட்டு ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஸோ நானே வந்து இப்போ கொஞ்சம் மக்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் இங்கே வந்தேன். இப்படி ஒரு ஏரியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஸோ உள்ளே பார்க்கவே செம பயமாக இருக்குங்க. உள்ளெல்லாம் ஏதாவது டைகர் லெப்பர்ட்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போனால் கூட நமக்கு தெரியாத மாதிரி அந்தளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம பேசிகிட்டே போனோம் அப்படின்னா, பேசிட்டு சவுண்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி போனோம்னா எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிடனான வில்லேஜ் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரைப்ஸ் அவங்களோட வில்லேஜுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களோட அனுமதி வாங்கிட்டு போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா அந்த இடத்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலான திங்ஸ் கூட கொண்டு போகக்கூடாதாம்மா அந்த கோயிலுக்குள்ளே. ஆனால் நான் பேக் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டேன். அவங்களோட ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸில் தான் போகணுமா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்ம தப்பாக எதுவும் வந்து கொண்டு போயிடக்கூடாது. அவங்களோட மதிக்கக்கூடிய புண்ணிய இடங்களுக்குள்ளே நம்ம போய் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் லோக்கலில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட அவங்கள கைடாக வச்சு போகிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக பஸ் ஸ்டாண்டை வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பஸ்ஸே கிடையாது இங்கே.
அதனால தான் அவ்வளோ வேகமாக வரேன். பஸ் வர சவுண்டு வர கேட்டுட்ருக்கு, நடக்கவும் முடியலை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான நல்ல அற்புதமான ஒரு சிற்றூரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.